தேர்தல் தினத்தன்று இரவு மேற்கொள்ளப்படவிருந்ததாக கூறப்படும் சதித்திட்டம் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு தேசிய நிறைவேற்று சபை தீர்மானித்துள்ளதாக அதன் உறுப்பினர் அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் மேல்மாகாண சபை உறுப்பினர் உதய கம்மன்பிலவிடம் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ ක්‍රියාවලිය இது ஒரு ராஜத்ரோக சதி திட்டமாகும். எனவே இதுபோன்ற ஒரு விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதனை விட வேகமாக செயற்பட்டிருக்க வேண்டும். இந்த தாமதம் காரணமாகவே தீர்மானம் ஒன்றுக்கு வந்துள்ளோம். விசேட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைமை அதிகாரி ஆவார். அதனூடாகவே இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான இணக்கப்பாட்டிற்கு வந்தோம். මේ ක්‍රියාවලිය මෙහෙවන්න අපි එකඟතාවයකට ආවා. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் மேல்மாகாண சபை உறுப்பினர் உதய கம்பன்பிலவிடம் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அன்றிரவு நான் அலரி மாளிகையில் இருந்தேன். அது உண்மை. அதுபோன்று பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால், முப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட பலரும் ஜனாதிபதியுடன் அலரி மாளிகையில் இருந்தனர். ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அங்கு ஆராயப்பட்டது. தென்மாகாண சபை உறுப்பினர் சமன்மலி சக்கலசூரியவிற்கு வாக்கெண்ணும் நிலையத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் தாக்குதல் மேற்கொள்ள முற்படுவதாக தென்மாகாண சபை முதலமைச்சர் கூறியிருந்தார். அதேபோன்று கொழும்பிலும் சில விடயங்களை கண்டமையினால் அந்த தேவை ஏற்படுமா என்பது தொடர்பில் ஆராயப்பட்டது. தோல்வியடையும் கூட்டமைப்பின் ஆதரவாளர்களுக்கு வெற்றி பெறுவோர் தாக்குதல் மேற்கொண்டு சொத்துக்களுக்கு தீ வைத்தால் பரிசுத்த பாப்பரசரின் விஜயத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா என அலரி மாளிகையில் இருந்தவர்கள் சிந்தித்தனர். அதனால் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுமா என கலந்துரையாடப்பட்டது. அதிகாலை 2 மணி அளவில் அவரது தோல்வி உறுதியானதும் அடுத்த ஜனாதிபதிக்கு எவ்வேளையிலும் பதவியேற்க முடியுமான வகையில் ஏற்பாடுகளை செய்து கொடுக்க விரும்பினோம். அத்துடன் கோட்டாபய ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதிக்கு பிரச்சனை இருந்தது. அது குறித்து தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தொலைபேசி மூலம் முன்னாள் ஜனாதிபதி எடுத்து கூறினார். அந்த இடத்தில் பிரதம நீதியரசர் இருந்ததாக முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசருடன் 20 வருடங்களுக்கு அதிக காலம் நெருங்கி செயற்படுகிறார். அங்கு அதிகமானோர் இருந்தனர். அவர் என்னுடன் கதைக்கவில்லை. அவர் அந்த இடத்தில் இருந்தாரா இருக்கவில்லையா என்பதனை என்னால் உறுதியாக கூற முடியாது.